ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பழங்களை பற்றி உங்களுக்கு தெரியாத பல விஷயம் பார்த்தா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். ஒரு மாதுளம்பழத்தில் எத்தனை சீஸ் இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100-200. ஆனால் உண்மையிலே ஒரு மாதுளம்பழத்தில் 1000க்கும் மேற்பட்ட விதைகள் இருக்காமா? ஆப்பிள் ஏன் தண்ணியில் மிதக்குதுன்னு தெரியுமா? ஏன்னா ஆப்பிளில் 25% காற்று இருக்காமா, அதனால தான் ஆப்பிள் தண்ணியில் மிதக்குதாமா. ஒரு பைனாப்பிள் செடி ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பைனாப்பிள் தான் உருவாக்குமாமா. தக்காளியும் பூசணிக்காவும் வெஜிடபிள்ஸ் கிடையாதாம்மா, அதெல்லாம் ஒரு ஃப்ரூட்ஸ் தாம்மா. நீங்கள் ரெட் கலர் இருக்கிற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் இதயம் ஸ்ட்ராங் ஆகுமாம்மா. நீங்கள் ஆரஞ்சு கலர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண் ஆரோக்கியமாக இருக்குமாம்மா. நீங்கள் க்ரீன் கலர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் எலும்புகளும் பற்களும் ஸ்ட்ராங்காக இருக்குமாம்மா. நீங்கள் ப்ளூ கலர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் மெமரியை அதிகரிக்குமாம்மா. இந்த உலகத்தில் 7000 விதமான ஆப்பிள்ஸ் இருக்காமா. ஒன்று நம்ம சேனல் இன்ஃபோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பெல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மரத்தில் ஒரு வகையான பழம் தானே காய்க்கும், ஆனால் சாலட் ட்ரீன்னு ஒரு மரத்தில் 3-7 வகையான பழங்கள் காய்க்குமாமா.